ஹலோ கைஸ், வெல்கம் டு டைம் டு எக்ஸ்ப்ளோர் தமிழ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சோஷியல் மீடியா பற்றி ஒரு சேடான ஒரு ட்ரூத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம நிறைய டைம்ஸில் பார்த்துருப்போம் கைஸ், நிறைய கம்பேரிஷன், இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய ஹைப், உங்கள் ஒப்பீனியனில் என்ன அப்படின்னு. அதை பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியா, ரொனால்டோவா, பெஸ்ட் ஃபேப் 4ல் யார் பெஸ்ட்டு, லீவிஸ் ஹேமில்டனா, வெஸ்டாப்பனா, மேஸ்குலினிட்டியா இல்லை ஃபெமினிசமா, இப்படி நிறைய டாபிக், நிறைய ஹைப்னா அந்த சோஷியல் மீடியா நிறைய விஷயங்கள் ஹைப் ஏற்றி வச்சதுக்கு தேவையில்லாத விஷயங்கள். நீங்களே பாருங்கள், நீங்களே யோசிச்சு பாருங்கள். இஃப் மெஸ்ஸி வேர்ல்டு கப் ஜெயிச்சாருன்னா, ஐயோ நான் ரொனால்டோவை விட பெஸ்ட்டாக இருக்குன்னு வேர்ல்டு கப் அவர் ஜெயிச்சிருப்பாரா, இல்லை ஏன் கண்ட்ரி எனக்காக, அவருடைய பேஷனுக்காக, அவருடைய நாட்டுக்காக வேர்ல்டு கப் ஜெயிச்சிருப்பாரா? இதே மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் உங்களை ஹைப் ஏற்ற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட ஹைப் ஏற்றுறதுக்கு, அது அந்த விஷயத்தை என்டர்டெயின் பண்ண, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண, ஒரு விஷயத்தில் மக்களை பெரிய விஷயத்துலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காகவே தேவையில்லாமல், அவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை, இப்படி ஒரு பிரச்சனையே இல்லாட்டாலுமே அது ஒரு பிரச்சனையாக காட்டி நம்மளை ஃபைட் பண்ண வைக்கிறது. அது நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். இப்போ லீவிஸ் ஹேமில்டன், வெஸ்டாப்பன் அவங்க தாங்க ஜெயிக்கன்னு தான் பார்ப்பாங்களே தவிர, ஐயோ நான் வெஸ்டாப்பன் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், ஹேமில்டன் வந்து பெஸ்ட்டாக, அப்படி அவங்க ஒரு நாளுமே யோசிக்க மாட்டாங்க. இதுதான் கைஸ், நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கணும். நம்ம லைஃப்பில் நமக்குன்னு பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பல பிளான், பல ஃப்யூச்சர் ஐடியாஸ் இருக்கும். அந்த ஐடியாஸை நோக்கி நம்ம போகணும். தேவையில்லாத இந்த சோஷியல் மீடியா பண்ணுற இந்த ஹைப்பில், இந்த சோஷியல் மீடியாவில் வர்ற இந்த தேவையில்லாத இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸில் உங்கள் மைண்டை நீங்கள் விடாமல் உங்களோட ஐடியாவில் ஃபோக்கஸ் ஆகிருங்க. இதுதான் இந்த மீடியா பற்றி கடைசியாக ஒன்று சொல்லலாம் கைஸ், சோஷியல் மீடியா பற்றி. அதாவது இந்த மீடியாவோட பவர் என்னென்னா, பிரச்சனையே இல்லாத ஒன்றை பிரச்சனை அவங்கக்கிட்ட காட்டுவாங்க. அடுத்தவங்களுடைய இன்னொருத்தருடைய ஒரு பிரச்சனையை அது உங்களுடைய பிரச்சனையாக உங்களே எண்ண வைப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல் கைஸ். பிரச்சனை இல்லாத விஷயத்துக்காகவும், வேறு யாரையும் பிரச்சனைக்காகவும், அதுவும் தேவையில்லாத விஷயங்களை உங்கள் மைண்டை நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ண விடாமல் உங்களோட ஐடியாவில், உங்களுடைய பிளானில், உங்களோட திங்கிங்கில் ஃபோக்கஸ் ஆகிருங்க. இதான் கைஸ் இன்னொரு வீடியோ. இதுதான் என்னுடைய சேட் ட்ரூத் பாயிண்ட், நாட் 1. தேங்க்யூ கைஸ், ஸ்டே டியூன்டு.